அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரிக்வெஸ்டட் வீடியோ. கமெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ண சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு ஹோல் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடலாம். அது லேசாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 1 கப் அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துடைய நிறம் நல்லா மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கிரேவியுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வெங்காயம் தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளாரையும் நமக்கு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு தான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு தரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் லேசாக வதங்கட்டும். லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேலே நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறலாம். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 நிமிஷம் மசாலாலேயே இந்த சிக்கன் குக் ஆகணும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக் ஆகிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கால் கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கண்டிப்பாக புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணுறதுனால கிரேவி நல்லா திக்காக நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். லேசாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். தக்காளியுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்திங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம காஞ்ச வெந்தயக்கீரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் கஸ்தூரி மெத்தி. நம்ம கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறதுனால கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறோம். கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு, அதுக்காண்டி தான். ஒருவேளை உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் முதல்ல ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி வரும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் கிரேவி வரும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது. கிரேவி எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், அதுக்காண்டி நான் திரும்பியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஆறுனதுக்கு அப்புறமேலு இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிரும், நம்ம முந்திரி பருப்புலாம் ஆட் பண்ணி இருக்கிறதுனால. அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்காக வேணும்னு பார்த்து அதோடைய கன்சிஸ்டன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி நமக்கு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம கிரேவி ஆறுனதுக்கு அப்புறமேல எந்த அளவு திக்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கிரேவி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.